ஐயா நீங்க தான்யா தெய்வம், விஸ்வநாதர் உங்க ரூபத்துல தான்யா வந்திருக்காரு, நீங்க தான் எப்படியாவது பேரை மாத்தி கொடுக்கணும், இதுக்குண்டான ஒரிஜினல் பத்திரம் எங்க கிட்ட இருக்கு, வேற யாரும் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு முறையிடல, ரிக்வஸ்டா குனிஞ்சு கேட்டோம். நான் குனிஞ்சு கேட்கறேன்னா அன்னைக்கு எனக்கு 62 வயசு தான், பரவாயில்ல, காலில் பல தடவை விழுவேன். எங்க டீம்லயே முதிர்ந்தவர், அனுபவம் மிக்கவர், ஆசான், ஆசிரியர், லட்சோப லட்சம் மாணவருக்கு கல்வி கொடுத்த கல்வி தந்தை டாக்டர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எங்க இருக்கியா? ப்ளீஸ் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இவ்வளவு காலில் விழுந்து கும்பிட்டாங்க. உட்காருங்க ப்ரொஃபசர். அவருக்கு வயசு 40 தான். அவர் பின்னாடி போயிட்டு என்ன நீங்களாம் எங்க காலில் விழுகிறீங்களே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நாங்க போய் நிக்கணும் அப்படிங்கறக்காக அதற்கிணங்க அவர்களும் அத்துணை அதிகாரிகளையும் கூப்பிட்டு இதுதான் பொசிஷன், இவர்கள் இந்த இடத்துல நந்தவனமா வச்சிருந்து காசி விஸ்வநாதருக்கு 200 ஆண்டு காலம் புஷ்பங்களையும் மாலைகளையும் வில்வ இலைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற உன்னதமான மனிதர்கள், வம்பு வழக்கு இல்லாதவர்கள், துன்பம் இல்லாதவர்கள், இதை மாத்தி கொடுக்கறதுக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு மீட்டிங் போட்டு கலந்து பேசி பேப்பர்ல ஆடு கொடுத்து ஒருத்தர் கூட அதை கிளைம் வரல. உடனே 8வது நாள் இந்த ஏஜென்ட் நகரச்சத்திரம் அப்படிங்கிற பேரை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு இந்த 67,500 சதுரடி இடமும் சர்வே நம்பர் வாரணாசி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சிக்ரா சர்வே நம்பர் 536, 37, 38 நான் சொல்றதெல்லாம் உண்மை, இந்த நம்பர்லாம் சும்மா போற போக்குல சொல்லணும்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த நம்பர்களுக்கு 67,500 சதுரடியை இந்த இடம் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு சொந்தமானது என்று சாப்பா குத்துனாரு.